ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லட்டு டைம்ஸ். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்னோட போனஸ் தீபாவளி போனஸ் எவ்வளோ அப்படின்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. போனஸ் அப்படின்னா கம்பெனியில குடுத்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது நான் வந்து சேவிங்ஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தீபாவளி டைம்ல நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வச்சிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த இயரும் வந்து நமக்கு இதே மாதிரி சேர்த்து வைப்போம். அது நம்மளோட போனஸா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்னைக்கு வாங்கி வச்ச உண்டியல் தான். ஸோ அது இன்னும் நெறைய கூட இல்ல. ஆனா அத நான் வெட்டுறேன். தீபாவளிக்காக தானே சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரரும், என் பொண்ணும் பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டு வெட்டிட்டு இருக்காங்க. மெயினா நான் பசங்க கிட்ட சொன்னேன், "இதுல எவ்ளோ சேர்த்து வைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு பட்டாசுக்கு. உங்களுக்கு பட்டாசு நெறையா வேணும் அப்டின்னா, இந்த உண்டியல்ல நீங்க அமௌண்ட் போடுங்கன்னு" சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கலாம் போட்டாங்க. அதனால இந்த உண்டியலுக்கு வந்து ஓனர் நான் மட்டும் இல்ல, என் பொண்ணு, என் பையன், எங்க வீட்டுக்காரர் அந்த மாரி நெறைய ஆயிடுச்சு. ஆனா எங்க வீட்டுக்காரர் போடவே கிடையாதுங்க. என் பொண்ணு, என் பையன் போட்டாங்க. ஐ அக்செப்டட். ஸோ அதனால வெட்டியும் குடுத்தாச்சு. பசங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பட்டாசும் வாங்கி குடுத்தோம். ஸோ அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வெடிச்சாங்க. ஃபைனலி இதில எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 சம்திங் இருந்தது. அது எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியம் தான். கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. இது நெறையாமையே வெட்டிட்டோமேன்னு. ஆனா பாதி நெறஞ்சதுக்கே இவ்வளோ இருந்தது. இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம். ஆ நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தீபாவளி டைம்ல நம்ம ஒரு உண்டியல் சேர்த்து, அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாரி சேவிங்ஸ் போட்டு வைக்கணுன்றது தான் என்னோட ஆசை. அதே மாதிரியே ஒரு தீபாவளி அன்னைக்கு நாங்க உண்டியல் வாங்கி வச்சுட்டோம். மேடம் பாருங்க எவ்ளோ ஜாலியா எண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் அவளும் அவங்க அப்பாவும் பாருங்க எவ்ளோ ஜாலியா எண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதுல ஒரு 3000 கிட்ட இருந்தது. பட் பரவால்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.